ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கோங்க. மார்னிங்கே சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் சாப்பிட்டுட்டு கர்டைன் வந்து ரொம்ப நாளாக சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். வேறு கலர்ஸில் போட்டிருக்கமே இருக்கிற கலரில் வந்து போட்டிருந்தேன். அது பார்க்கும்போது ரொம்ப ஆடாக தெரிஞ்சிச்சுங்க. ஒன்று ப்ரௌன் கலர், இன்னொன்று வைலட் கலர் அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்துட்டு ட்ரிப் போயிட்டு வர வழியில் ரோட் சைடு வந்து போட்டிருந்தாங்க. அந்த கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதனால் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. டிசைனும் ரொம்ப அழகாக இருந்தது. சரி ஓகே வாங்கிடலான்ட்டு வாங்கியாச்சு. விண்டோக்கு ஒன்றும் ரூம் சைஸுக்கு இருக்க கர்டைன்ஸும் மூணு கர்டைன்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். போட்டு பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பன்னீர் பட்டர் மசாலாவோட ரெசிபி வந்துட்டு நெக்ஸ்ட் விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேங்க. நாளான்னைக்கு வந்து வரும் அது. ஆஃப்டர்நூன் போல் ஈஷா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோங்க. அதுக்கு முன்னாடி சுக்குட்டி காய் வந்து நிறையா இருந்தது. கீரை வந்து இருக்கும்போது நான் காய் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த காய் 2 வாரத்தோட காய் வந்து ஆட் பண்ணனால கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. அதில் வந்து வத்த குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அந்த காயெல்லாம் நல்லா எடுத்ததுக்கப்புறமா உதுத்து எடுத்துடணும். அதனோட ஸ்டெம்மெல்லாம் எடுக்க வேணாங்க, அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே போட்டு எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கணுங்க. இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும். இதே பழுத்த சுக்குட்டிக்காயாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்பவே நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். நம்ம வந்து காரம் ஆட் பண்ணும்போது நல்ல டேஸ்ட் வரும் வத்த குழம்புக்கு. இதே காயாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கு சேர்த்துருக்கேங்க. அது கூடவே பூண்டு ஒரு கையளவுக்கு, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி அரைச்சி சேர்க்கணுன்னா சேர்க்கலாம், நான் கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கிறேங்க. கூட வேகிறதுக்காக உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த காய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஆக்சுவலி இந்த காய் வந்து கொஞ்சம் வேகணும். இது கூடயே உப்பும் தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சிடலாம். நீங்கள் எப்படி வத்த குழம்பு செய்வீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். நான் என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் போட்டு வத்த குழம்பா செஞ்சுருவேங்க. இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறதுல எல்லாத்தையும் சேர்த்து வத்த குழம்பா செஞ்சுருவேன். அது என்ன செஞ்சாலுமே வத்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக தான் வரும். இந்த காயெல்லாம் நிறையா பேர் வேஸ்ட் பண்ணுறாங்க. இதை நம்ம காய வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை பச்சையாக கூட செஞ்சால் கூட நல்லா தாங்க இருக்குது. ஆனால் ஆயிலில் வந்து அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக. கடைசியாக வெல்லம் போட்டு இறக்கணும் அப்படின்னா யம்மியான வத்த குழம்பு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் அமேசானில் ஆர்டர் பண்ண சிங்க் ட்ரெயினர் வந்து வந்துருந்துச்சுங்க. இது ஆக்சுவலாக எனக்காக இல்லை, இன்லாஸ் வீட்டுக்காக வாங்கியிருந்தேன். புதுசாக வீடு கட்டி வந்திருக்காங்க. இது வந்து கொஞ்சம் வளவலையாக இருக்கனால ரொம்பவே நல்லா இருக்குங்க, சீக்கிரமாக அடைக்காது. நான் எனக்கு வந்துட்டு வேறு மாதிரி வாங்கியிருந்தேன், ஃபுல்லாக சில்வரில் இருக்க மாதிரி வாங்கியிருந்தேன். இந்த சைஸ் வந்து எனக்கு சூட் ஆகலை. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அந்த காம்போவில் வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் இந்த ரெண்டுமே ஒரே சைஸில் தான் வந்திருந்தது. ஆல்ரெடி ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்து போட்டிருக்கேங்க, அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு எல்லாமே பேக் பண்ணி எடுத்துட்டேங்க. லஞ்சு எடுத்துகிட்டு ஈஷா தான் கிளம்பியிருக்கோம். இந்த மாதிரி உக்கடமில் வந்து இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்பவே கம்மி ரேட்டில் இருந்தது. இங்கே தான் நான் கர்டைன்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேங்க. ரொம்பவே நல்லா இருந்தது குவாலிட்டி. நான் இப்போ வரைக்கும் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று வாஷ் பண்ண போட்டோம் அப்படின்னா இன்னொன்று வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போனால் 2-3 வேலை பார்த்துட்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து இங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு 4 வேலையாவது வச்சுருப்பேன். அங்கே வந்து இதை பண்ணும் அதை பண்ணுன்ட்டு. அதனாலேயே எங்களுக்கு டைம் ஆயிருங்க போயிட்டு வரதுக்கு. நாங்கள் போனது வந்து சிவன்ராத்திரி அன்னைக்கு வந்து போயிருந்தோம். நம்ம ஆஃப்டர்நூன் போல் கிளம்புனோம் அப்படின்னா ஈவினிங் ரீச் ஆயிடலாம். அங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வரலான்னு தான் நாங்கள் பிளான் பண்ணி வந்து போயிருந்தோம். ஆனால் நம்ம நினைக்கிறது ஒன்று, நடந்தது ஒன்று தான் இருந்தது. பேபி வந்து ஒரு 8 o'clock அந்த மாதிரி ஆனதும் ரொம்ப கிராங்கி ஆகிட்டு, எப்போவுமே நைட்லாம் விளையாடணும்னு நினைப்பார். அன்றைக்கி மட்டும் ரொம்ப கிராங்கியாக ஆன மாதிரி இருந்தது. பட் போன வழியில் எல்லாமே நல்லா கோஆப்ரேட் பண்ணார். பஸ் ஏறினதுமே தூங்கிட்டார். பஸ்ஸு ரொம்ப ஸ்லோவாக தான் போனேன். இப்போ நான் வந்து எடிட் பண்ணாமல் போட்டிருக்கேன். இவ்வளோ ஸ்லோவாக வந்து போச்சுங்க. ஆக்சுவலாக இந்த மண்டபம்க்கு நான் போனதே இல்லை, கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். எப்போ போனாலும் சிவன் சிலை பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம். கண்டிப்பாக இதை வந்து போயிடணும் அப்படின்னு போயிட்டோங்க. நாங்கள் போன அன்றைக்கின்னு பார்த்தா மழை அடித்து வீசிச்சு. அதுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் கரெக்டாக அந்த மண்டபம்குள்ளே போயிட்டோங்க. போனதுமே பேகு, ஷூஸு, அப்புறம் தண்ணி பாட்டில் மட்டும் கையில் வச்சுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு ஸ்லிப்பர்லாம் போட்டு போய்க்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. முதல்லாம் ஸ்லிப்பர்லாமே வாங்கி வச்சுருவாங்க அந்த இதில் கிளாக் ரூமில். இப்போ வந்துட்டு ஸ்லிப்பர்லாம் போட்டு போய்க்கலாம், அதை வந்து அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பேகு, மொபைலு இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஒரு 4 hours கிட்ட வந்துட்டு மொபைல் ஃபோன் இல்லாமல் எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி ரொம்பவே நல்லா இருந்தது.
போகிறதுக்கு முன்னாடி பேபிக்கு ஸ்நாக் ஃபுல்லாக வாங்கி கொடுத்துட்டு அவர் ஃபில் பண்ணிட்டு தான் போனேன் நான். ஏன்னா போயிட்டு ரிட்டன் வரக்கு டைம் ஆயிரும் அப்படின்னு தோணுச்சு. நான் அவருக்கு வந்து ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டு வரதுக்குள்ளே ஃபுல்லாக மழை அடித்து நவுற்றி 7 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் ரிட்டன் போகும்போது சரி நடந்து போனோம் அப்படின்னா டைம் ஆயிரும் அப்படின்ட்டு நாங்கள் இந்த ட்ராம்பில் வந்து போயிட்டோம். நீங்கள் இதில் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ ஹெட் வந்து 10 ருபீஸ் தான் ஆச்சு. எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும் காசு பண்ணாங்க. பேபிக்கு வந்து ஃப்ரீ தான். போகும்போது கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுங்க. மழை வந்ததுக்கப்புறமா அப்படியே டார்க் ரெட்டாக இருந்துச்சு. பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அதை எல்லாமே கேப்சர் பண்ணிக்கிட்டேன். என்ன அப்படின்னா லைட் ஃபுல்லாக போயிடுச்சு. ஆனால் சிவன் சிலை கிட்ட அந்த லைட் போடுற வரைக்கும் நாங்கள் இருந்தோங்க. லைட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நாங்கள் அதை கேப்சர் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பேபி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. நிற்கிறது கூட இடம் இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சுங்க. எல்லோரும் முதல்லையே வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அந்த மண்டபம் போகாமல் வந்திருந்தோன்னா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அடுத்த வாட்டி வந்து ஸ்ட்ரெயிட்டாக சிவன் சிலை கிட்ட போயிடலாம் அப்படின்ட்டு. அந்த கடைங்க எல்லாமே 8 வரைக்கும் இருக்குங்க. நம்ம அங்கே சிவன் ராத்திரி அன்னைக்கு இருக்கோம் அப்படின்னா 8 சாப்பிட்டுட்டு அங்கே போயிடணுங்க. அதுக்குள்ளேயே எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த மாட்டு வண்டி, அந்த ட்ராம்ப், இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடணுங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் தான் எடுக்க ஆரம்பித்தேன். பயங்கரமாக கத்துனார். சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவார். நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னுட்டு நாங்கள் கரெக்டாக கிளம்பிட்டோம். 8:15 கிளம்புனோங்க. வீட்டுக்கு ரீச் ஆகும்போது 11 ஆயிடுச்சு. பஸ்ஸு அவ்வளோ ஸ்லோவாக வந்தது. காந்திபுரம்லேருந்து எப்படி ரிட்டன் வர போகிறோம் அப்படின்னு யோசிச்சு அப்புறம் எப்படியோ ஒரு டாக்ஸி வந்து கிடச்சிது. போயிட்டு வந்தாச்சு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஈஷா போகிறோம் அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து போகும்போது கொஞ்சம் லாங்காக இருக்க மாதிரி தாங்க இருக்குது எனக்கு. நீங்கள் எப்படி போயிட்டு வந்தீங்க அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். இவ்வளோக்கும் நாங்கள் அவ்வளோ பிளான் பண்ணி லன்ச்லேருந்து, ஸ்நாக்ஸ்லேருந்து, தண்ணி பாட்டிலேருந்து, காஃபிலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். பேபி பிரச்சனை பண்ணனால மட்டும்தான் நாங்கள் ரிட்டன் வந்தோங்க. இல்லை அப்படின்னா அன்றைக்கி வந்து கண்டிப்பாக நாங்கள் ஸ்டே பண்ணியிருப்போம். ஸ்டே பண்ணி ஃபுல்லாக பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் டே வந்து வந்திருப்போம். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட். போன வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை.